Hi friends, Assalamu alaikum. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரொம்பவே டேஸ்டியா நம்ம கடைகள் எல்லாம் வாங்கி சாப்பிடுற மாதிரி சேம் டேஸ்ட்லயே மூளை ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யிறதுக்கு இன்னைக்கு நான் வந்து ஒரு 5 மூளை வந்து எடுத்து வச்சிருக்கேன் फ्रेंड्स. ஆட்டோட மூளை 5 போல நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து இன்னைக்கு நம்ம எப்படி ஃப்ரை பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைமே பிகினர்ஸ் கூட இந்த வீடியோ பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா வந்து பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம மூளை வந்து க்ளீன் பண்றதுக்கு ஒரு பவுல்ல வந்து தண்ணி வெச்சுக்கலாங்க. தண்ணி இந்த மாதிரி நல்லா சூடு வரும் பொழுது மூளை எல்லாத்தையுமே நம்ம உள்ளார சேர்த்துக்கலாம். மூளை வந்து நல்ல தண்ணில மூழ்கி இருக்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது போல லைட்டா அந்த தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கும் பொழுது ஸ்டவ் வந்து நம்ம ஆஃப் பண்ணிரலாம். ஆஃப் பண்ணிட்டு மூளையுமே இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. ரெண்டு சைடு நல்லா திருப்பி போட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம். இந்த மூளை எல்லாத்தையுமே வந்து வெளியில எடுத்து நம்ம நார்மலான தண்ணில வந்து போட்டுக்கலாம். சுடு தண்ணியை விட்டு வெளியில எடுத்துட்டு இந்த மாதிரி பச்சை தண்ணில போட்டுக்கோங்க. தண்ணில போட்டுட்டு இது மாதிரி மேலே இருக்கிற அந்த இரத்த வரிகளை வந்து நம்ம எடுத்துறணும். அப்பதான் வந்து அந்த ஸ்மெல் இல்லாம இருக்கும் உங்களுக்கு. ஃபுல்லா எல்லாத்தையுமே நம்ம எடுக்க முடியாது. இரத்த வரிகள் எந்த இடத்துல அதிகமா இருக்கோ அந்த இடத்துல இருக்கத மட்டும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம்னா போதும். இந்த மாதிரி நம்ம சுடு தண்ணில போட்டு எடுக்கும் பொழுது ஈஸியா வந்து அதை ரிமூவ் பண்றதுக்கு வரும். இந்த சென்டர் பகுதியில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதையுமே வந்து சுத்தமாக எடுத்துட்டோம் அப்படின்னா மூளை நம்ம சமைச்சதுக்கு அப்புறமா ஸ்மெல் இல்லாமல் நல்லா சூப்பராக இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையுமே எடுத்து வச்சதுக்கப்புறம் பேனில் நம்ம 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். கூடவே சின்னதாக ஒரு 2 துண்டு பட்டை போட்டு தாளிச்சதுக்கப்புறமா இது கூட நல்லா 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும். மூளை வேகிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. சீக்கிரமாக மூளை வந்து வெந்து வந்துடும். நம்ம முட்டைலாம் எந்த அளவுக்கு வேக வைக்கிறோம் அதே டைமில் வந்து வெந்துடும். அதனால நம்ம வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கணும். இப்போ இது கூட வந்துட்டு ஒரு 2 கொத்து போல் கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூட வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளையும் சேர்த்துட்டு இதையும் லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா வதக்கிக்கலாம். இதே மாதிரி இதே மெத்தடில் கண்டிப்பாக நீங்களும் வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூளை ஃப்ரை வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது நல்லா வதங்கினதும் இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்து அரைச்ச மிளகு சீரகத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து 5 பங்கு சீரகமும் 1 பங்கு மிளகும் சேர்த்து தனித்தனியாக வாணலில் போட்டு வறுத்துட்டு பவுடர் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி தேவைப்படும் பொழுது இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட வந்து 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. தண்ணி பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும். தண்ணி வந்து அதிகமாக சேர்த்துடக்கூடாது. நான் 5 மூளை எடுத்துருக்கிறதுனால இந்த 1/2 டம்ளர் அளவுக்கு இன்றைக்கி தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மூளை எல்லாத்தையுமே இது கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம திருப்பி விட்டுக்கலாம். உடனே திருப்பிடக்கூடாது. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் மட்டும் வச்சுக்கலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்பவே மெதுவாக தான் அது வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். இல்லைனா வந்து மூளை வந்து நல்லா உங்களுக்கு உடஞ்சி போயிடும். இப்போ வந்து மூளை நல்லா வெந்து வந்துருச்சு. வெந்ததுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம சின்ன சின்ன பீஸாக அந்த கரண்டியை வச்சு வந்து நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். கட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 2 நிமிஷம் வச்சோன்னா இந்த மாதிரி எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துடும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா தான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். அவ்வளோதான், சூப்பரான மூளை ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கூட நிறையா ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபிஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்மளோட லுக் பிஃபோர் குக் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.